ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த தாய் ட்ராமாவோட எபிசோட் 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோட் 1 and 2 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 3 ஸ்டார்டிங்கில் நம்ம லேன் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்போ லேனோட பேரண்ட்ஸ் ஹீரோயின்ட்டு கேட்பாங்க, உனக்கு ஓகேவா ஸ்டில் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்லுவாள், எனக்கு ஓகே தான், பட் அந்த ஆஃபர் ஸ்டில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இந்த கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அந்த ஆஃபர் இருக்குது, அந்த உன் வீட்டு மேலே இருக்க கடன் தொகை ரொம்ப அதிகம், அதை நான் அடைக்கிறதுக்கு 1 year ஆகும். அந்த 1 yearக்கு நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மேரேஜ் நீ ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த 1 yearல அந்த பேங்க்கில் தானே கடமாயிருக்கும், ஸோ அதனால் பேங்க்லேருந்து அந்த ஓனர்ஷிப் லேனோட அப்பா பேரில் மாற்றிடுவாங்களாம். ஸோ மாற்றினதுக்கு அப்புறமா லேன் சொல்லுவாங்க, என் பேரில் தான் மாறிடும். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பேரில் தான் மாறிடும். அதுக்கப்புறமா அவங்க அப்பா எப்போ குணமாறாங்களோ அப்போ நான் திருப்பி கொடுத்துருவேன். நியர் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா உன் வீடு உன் பேர்லேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது ஹீரோயினில் ஓகே நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போது லேனோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷப்படுவாங்க. இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனை நம்ம லேனை தான் காட்டுறாங்க. லேனுக்கு கால் வருது. அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய மீட்டிங் ஆஃபீஸில் இருக்குது, ஸோ எனக்கு பதிலாக நீ போய் அங்கே மீட்டிங் அட்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லேன் சொல்லுவான், எனக்கு அது போகலாம் பிடிக்கல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீ போய் தான் ஆகணும், நான் சொல்கிற ஆர்டரை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவாங்க. ஸோ நம்ம லேனுக்கும் வேறு வழி இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போயிடுவான். அங்கே போனால் அந்த ஆஃபீஸ் வெளியில் மாசா கெத்தா போய் இறங்குவான் நம்ம லேனு. ஏன்னா அவன் ஆஃபீஸ்க்கே போக மாட்டான்ல, அப்போ தான் வந்திருப்பான். ஸோ எல்லாருமே ஷாக்காக பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அக்கா ஹஸ்பண்ட் இருப்பாங்க. லேன் கேட்பான், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அக்கா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இல்லை உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இந்த மீட்டிங்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம லேன் சொல்லுவான், என் ஐடியா தான் யார் கேட்பா, என் ஐடியா யாருமே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லுவான். அப்போ அக்கா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இல்லை நீ நல்ல ஐடியா கொடுத்தனா எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஆஃபீஸ் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டான். பட் அவங்க அக்கா ரொம்ப சிடுசிடுன்னே இருப்பாள். நீ லாக்கியே இல்லை, நீ எதுக்கு தான் இங்கே வர, நீ ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாள் அவள் தம்பியை. ஸோ அவங்க அக்கா சொல்கிறது தான் அங்கே ரூல் மாதிரி போல், அவள் சொல்கிறதா இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ அவள் இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணிடுவாள். ஸோ நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போயிடுவான். இங்கே அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த வின்னை தான் காட்டுவாங்க. இந்த மீட்டிங்கை ப்ரெசென்ட் பண்ணவன் ஒரு பர்சன் இருப்பான், அவனோட பேர் தான் வின். அவன்கிட்ட நம்ம லேன் ஒரு ஃபைல் கொடுத்துருப்பான் போகிறதுக்கு, மீட்டிங் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஃபஸ்ட் பேஜ் பார்த்தா லைக் ரேண்டமாக ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுருப்பான், பொம்மை கிம்மா அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பான். செகண்ட் பேஜ் திருப்பி பார்த்தா செகண்ட் பேஜில் பண்ணி வச்சுருப்பான், இதை இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பீப்புளுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேனோட ஐடியா அந்த பேப்பரில் சைட் பை சைட் எழுதி வச்சுருப்பான், ஹிண்ட்ஸ் மாதிரி. ஸோ அப்போ வின் யோசிப்பான், இவன் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் நம்ம நினச்சோம், பட் ஏன்னா அப்படி கிடையாது, இவனுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வின் யோசிச்சுட்ருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு லேனோட அக்கா வருவா, செம்ம டென்ஷனாக உட்காந்துருப்பான். அப்போ புலம்பிகிட்ருப்பான் அந்த வின் கிட்ட லேனோட அக்கா, லாக்கியே இல்லை, இவன் எதுக்கு இந்த மாதிரி வந்தான், இந்த மாதிரி திறமையே இல்லாமல் இருந்தால் இந்த கம்பெனியில் எப்படி எல்லாரும் அவனை மதிப்பாங்க, ஏன் இவன் எப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லேனோட அக்கா வின் கிட்ட புலம்பிட்டுருப்பாங்க. அப்போ வின் சொல்லுவான், நீ அப்படி தான் நினைக்கிற, பட் அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அதை விட டேலண்டான பர்சன் தான் அவன், இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுப்பான். அந்த ஃபைலை திருப்பி பார்த்துட்டு அவளே ஒரு செகண்ட் ஷாக் ஆவா. அதுக்கப்புறம் அந்த ஃபைலை தூக்கி போட்டு, இந்த மாதிரி எழுதுனா மட்டும் அவன் டேலண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லையே, இதை அவன் மீட்டிங்கில் சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு லேனோட அக்கா கேட்பான். அப்போ அக்கா இன்னொரு விஷயமும் சொல்லுவான், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, இந்த கம்பெனியை நான் தான் டேக் ஓவர் பண்ணணும், அவன் இந்த கம்பெனி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லேனோட அக்கா பேசிகிட்ருப்பா. இந்த சீன் அப்படி இங்கே கட்டாது. நெக்ஸ்ட்டில் நம்ம லேனை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோயின் ஹோஸ்ட் பண்ணுற அந்த டிஜே பார்ட்டியில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருப்பான். நம்ம ஹீரோயினும் அங்கே ஆஸ் யூஷுவல் டிஜே பண்ணிகிட்ருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு முராத் வருவான். நீ எங்கே இங்கே அப்படி சொல்லிட்டு லேன் கேட்பான். அப்போ முராத் சொல்லுவான், நான் உன்னை பார்க்க வரல,
அவளை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கை காட்டுவான். அப்போது லேன் கேட்பான், நீ எப்போலேருந்து இவளை பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ சொல்கிறா, இல்லை சும்மா ரேண்டமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு முராத் பேசிகிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, புது பொண்ணு வரா, ஓகேவா. ஸோ அவள் வந்து லேன் கிட்ட பேசுகிறா. ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கா, என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம தான் சின்ன வயசில் ஒன்றா படித்தோமே அப்படின்னு சொல்லுவாள். அதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ரூட்டில் வந்து லேன் கூட வந்து ஒரு பொண்ணு, லேனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கோம்ல, அந்த பொண்ணை தான் இவன். ஸோ வந்து பேசுவாள், நீ வந்து என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே, நம்ம மறுபடியும் ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு பேசிகிட்டு இருப்பாள். அப்போ வந்து லேனுக்கு வந்து ஒரு ஷாக்காக தான் இருக்கும். இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இப்போ வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கோடு தான் பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து அவன் லேனுக்கு ஒரு ஐடியா தோணும், நம்ம வந்து இவளை வச்சே நம்ம வந்து ஹீரோயினை வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லேன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போவான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் லேன் வந்து அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு வந்து பேசலான்னு போயிட்டுருப்பான். அப்போது அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு கேட்பான், லேனை பார்த்து, நம்ம 2 பேரும் மறுபடியும் வந்து ஒன்று சேரலாமா, ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டு பிரித்து விட்டு, நீ யார், நீ எதுக்கு இந்த மாதிரி வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கிட்டே இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து ஷாக் ஆவான், என்னது உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆவா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாள், ஆமாம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேனோட கையை பிடிப்பான். அப்போ வந்து லேன் சொல்லுவான், ஏய் நீ கையை பிடிக்காத நவுண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேரை சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஞாபகம் வந்துடும், ஏன்னா இவங்க 3 பேருமே ஒரே ஸ்கூலில் தானே படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துடும், ஓ நீ தானா சின்ன வயசுலேயே வந்து லேனை கல்யாணம் பண்ண, அப்புறம் சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப்னால கல்யாணம் பண்ண, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்று பிடிக்கல, ஓ நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருப்பா. அப்போது வந்து நம்ம ஹீரோயின் கேட்பா, ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போது அவள் சொல்லுவாள் அந்த பொண்ணு, என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து லேனை பிடிக்கும்ல. ஸோ 2 பேரும் சின்ன வயசில் கல்யாணம் நடந்திருக்கோம்ல, அப்போ லேனுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்கும்ல, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து புள்ளி பண்ணியிருப்பா. லேன்கிட்ட நீ பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஹீரோயினை புள்ளி பண்ணியிருப்பா சின்ன வயசில், சைல்ட்ஹுட்டில். அது இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். அப்போது வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா, ஆமாம் நீ சின்ன வயசில் நிறைய பண்ணியிருக்கதான், பட் ஏன்னா இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஹீரோயின் பேசிகிட்ருப்பா. அப்போ வந்து அந்த இடத்துல முராத்தும் வந்து நிற்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, இப்போது வந்து நானும் லேனும் வந்து கல்யாணம் பண்ண போகிறோம், நான் வந்து அவளோட ஃப்யூச்சர் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து முராத்துக்கும் செம்ம ஷாக் ஆகிடும், ஏன்னா முராத்துக்கும் இந்த விஷயம் தெரியாதுல்ல. ஸோ அவனுக்கும் செம்ம ஷாக் ஆகிடும். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து லேனை பார்த்து கேட்பா, அவள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. லேன் சொல்லுவான், ஆமாம் அவள் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே வந்து அந்த பொண்ணு ரொம்ப சேட் ஆகிடுவா. அப்போ லேன் சொல்லுவான், நான் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நான் பேசிட்டு வரேன், உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அங்கே வந்து அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினும் லேனும் தான் காட்டுறாங்க, காரில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, என்னை விடு நான் போகணும், வண்டியை நிறுத்து, எனக்கு நிறைய வேலை இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். அப்போ லேன் கேட்பான், என்ன வேலை, டிஜே வேலையா இல்லை வேறு ஏதாவது வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வாள், நீ சொல்லி தான் பாரு என்ன வேலைன்னு, என்னை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வாள். அப்போ லேன் சொல்லுவாள், பின்ன தப்பாக பேசாமல் என்ன பண்ணுவாங்க, நீ வந்து கல்யாணம் வந்து எதுக்காக பண்ணுற, பணத்துக்காக தானே பண்ணுற, அப்போ உன்னை தப்பாக பேசாமல் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு லேன் கேட்பான். ஸோ அப்போ வந்து லேன் வந்து செம்மையாக வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவான். ஸோ இங்கே வந்து நம்ம லேன் வந்து கோவத்தில் வந்து காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அப்போ வந்து சைடில் வந்து பைக்கில் ஒருத்தவங்க வந்து கன் எடுத்து நம்ம லேனை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துருவா. பார்த்துட்டு காரை வந்து இப்படி திருப்புவா பாருங்கள் நம்ம ஹீரோயின். அப்போ வந்து அந்த பேரிகார்டில் வந்து காரை இடித்து கார் பறந்து போய் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே அந்த சீன் நெக்ஸ்ட்டில் முராத்தை தான் காட்டுறாங்க. முராத் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறான், ஒரு மிஷரி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். லேனை வந்து உனக்கு எப்படி தெரியும், இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படி திடீர்னு இன்னைக்கு வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு முராத் கேட்பான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுவா, சைல்ட்ஹுட்டில் எடுத்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து முராத் வந்து கேட்பான், அப்போ கூட வந்து லேனுக்கு வந்து உன்னை யாருன்னே தெரியலையே, அவன் தெரியாத மாதிரி தானே ரியாக்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து முராத் கேட்பான், நீ வந்து என்ன இன்டென்ஷனோட நீ இங்கே வந்திருக்க, அவனோட மணியை வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுவான், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ முராத் சொல்லுவான், நானே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் முராத்தை.
இந்த இடத்துல வந்து முராத் வந்து கொஞ்சம் ஒரு பிரில்லியண்ட்டாக இருப்பான். ஓகேவா? இந்த ஆக்ட் எல்லாமே அவன் யோசிப்பான். இது எதனால நடக்குது? எதுக்காக இந்த மாரி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து கெஸ் பண்ணிடுவான். இவ வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடி வருவான். வந்துட்டு இந்த மாரி போன கார் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவான். இங்கே எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அந்த சீன் அப்படி இங்கே காட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம லேனோ ஹீரோயினும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அப்போ வந்து லைக் மைனர் இன்ஜுரிஸோடு தான் 2 பேர் இருக்காங்க. ரொம்ப பெரிய அடிலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணோன்னே 2 பேரும் ஓகே ஆகிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து நீ ஓகேவா லேன் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பான். அப்போ லேன் சொல்லுவான் ஓகே தான், கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். அப்போ வந்து லேன் கத்துவான், நீ தானே எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ தானே அந்த ஸ்டேரிங்கை திருப்பின, அதனால தானே இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ தானே என்னை கொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். அப்போ அந்த இடத்துல ஹீரோயின் சொல்லுவாள், நான் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணல, அந்த இடத்துல பைக்கில் வந்து உன்னை ஷூட் பண்ண வந்தாங்க, உன்னை காப்பாற்ற தான் வேறு வழி இல்லாமல் நான் அதை வந்து திருப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம லேன் வந்து நம்பவே மாட்டான் ஹீரோயின் சொல்கிறத. இப்போ லேன் சொல்லுவான், ஃபஸ்ட் டைம் நம்ம கொரியாவில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஆச்சு, இப்போவும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, அப்போது முன்னால் தான் பிரச்சனை, உனக்கு கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நான் செத்துருவேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு லேன் வந்து இங்கே பேசிகிட்டு இருப்பான். பேசிகிட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துடுவான். வந்தோடனே வெளியே வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது ஹீரோயினோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஹலோ சொல்லுவான். சொல்லிட்டு நான் தான் லேன் அப்படி சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஞாபகமே இருக்காது, ஹீரோயினோட அம்மாவுக்கு. அப்போ சொல்லுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சு தான் உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த லேன் கிட்ட அந்த பொண்ணு வந்து கேட்பா, நீ ஓகேவா, நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லேன் சொல்லுவான். லேன் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான், யார் இவ திடீர்னு வந்து புதுசாக வந்து கேர் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து லேனுக்கு வந்து தெரியாதுல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவன் வந்து யோசிப்பான். அப்போ வந்து முராத்தை பார்ப்பான். முராத்தும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுப்பான். ஸோ அப்போது வந்து அவனோட லேனோட பேரண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஹீரோயினால தான் நீ சேவ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம லேன் வந்து சொல்லிடுவான், என்னால் வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் போயிடுவான். அப்போ வந்து பின்னாடியே பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் கல்யாணம் பண்ண முடியாது சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம லேன் சொல்லுவான், ஏன்னா நான் வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணு வந்து ஸ்மைல் பண்ணுவாள். ஓகேவா? ஸோ வந்து அப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் நிற்பா. நம்ம ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆவா, என்னது இவன் வந்து அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. அப்போ நம்ம லேன் வந்து நடந்து போகிறான், அந்த பொண்ணுக்கிட்ட போகிற மாதிரி போகிறான். பட் ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போகல, அதையும் அவளையும் தாண்டி பின்னாடி வந்து முராத் நிற்பான். முராத் கிட்ட போய் நிற்பான், நான் வந்து லவ் பண்ணுறது இவனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை காட்டுவான். அங்கே இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அப்போ வந்து நம்ம லேன் வந்து முராத் மேலே கையை போடுவான். அப்போ வந்து முராத் சொல்லுவான், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ஏன்டா என் மேலே கை போடுற, கை ஏறா அப்படின்னு சொல்லிட்டு முராத் சொல்லுவான். அப்போ வந்து லேன் சொல்லுவான், கொஞ்ச நேரம் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என் கூட சேர்ந்து நீயும் நடி, இல்லைன்னா நான் வந்து உன்னோட டிஜேவை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம லேனு. ஆக்சுவலி நம்ம முராத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒரு ஒன் சைட் வந்து க்ரஷ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அவளை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும், இப்போ நீ நடித்தாதான் நான் இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான், ஆமாம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள், நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன், நீ எப்படி சடனாக அப்படி ஒரு பையனை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாள். அப்போ லேனோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ இவ்வளோ நாளாக எப்படி பொண்ணுங்க பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தா, இப்போ என்ன திடீர்னு வந்து பையங்க பின்னாடி போகிற, அதுவும் இல்லாமல் எப்படி நீ சடனாக ஒரு கேவ் ஆக முடியும், இந்த மேரேஜை தடுக்கதானே இந்த மாதிரி சொல்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து லேன் சொல்லுவான், இல்லை இவன் தான் என்னோடய லவ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லுவான். அப்போ முராத் வந்து ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து சொல்லுவான், உங்களுக்கு என்ன நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிஸ் பண்ணலான்னு முராத்க்கு போவான். முராத்தில் ஐயோ வேணாடா விடுடா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வச்சுப்பான். அவன் பின்னாடி போயிட்டே இருப்பான். அப்போ வந்து கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் போயிட்டு வாயை வச்சு தடுத்துருவான், கையை வச்சு தடுத்துருவான். சாரி, வாயில் கையை வச்சு தடுத்துருவான். அதோட ரியாக்ஷன் வந்து அப்பாடி வந்து காப்பாற்றிட்டா அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பான் லேனை பார்த்து, நீ கொரியாவில் என்னை மீட் பண்ணும்போது அப்போ நீ எனக்கு தானே ரூட் விட ட்ரை பண்ண,
இப்போனா திடீர்னு கேவாக மாட்டுறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போது நம்ம லேன் சொல்லுவான், அதெல்லாம் வந்து சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னது கொரியாவில் ஹீரோயினை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பற்றிலாம் விடுங்க, இங்கே இருக்க விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து முராத் கிட்ட பேசுவா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் லவ் பண்ணுறீங்களா நிஜமாலே ஹீரோவை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி லேனை அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். அப்போது முராத் சொல்லுவான், ஆமாம் நீ வேணா கண்டுபிடிக்கிறியா அப்படி சொல்லிட்டு முராத் வந்து ஹீரோயின்கிட்ட க்ளோஸாக வரலான்னு ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து என்ன பண்ணுவான், லேன் வந்து நடுவில் வந்து தடுத்து விட்டு, நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து நீ என்கிட்ட இருந்து பிரிக்காத, நீ அவங்ககிட்ட பேசாத, ஸ்டே அவே ஃப்ரம் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து லேனை தள்ளி விட்டுட்டு கையை பிடிச்சிட்டு, நான் கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும், நானு அவனோட நல்லதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், அவன் உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குது, நான் கல்யாணம் பண்ணால் தான் வந்து அந்த ஆபத்து வந்து அவனை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு என்னை வந்து அவனை கல்யாணம் பண்ண விடுங்க, அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபீலிங்ஸை நான் ஹர்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து முராத் கிட்ட பேசிகிட்டு இருப்பான் கையை பிடிச்சி. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு வந்து பேசுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பார்த்து சொல்லுவாள், அப்பா அம்மா லேனோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, நான் வந்து பரவாயில்ல, அவன் வந்து மென்ஸ் பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு பையனை பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஸ்டில் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் லேனை, ஏன்னா அவனை வந்து ஒரு பேட் லக்லேருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். இங்கே வந்து அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் முராத்தும் லேனும் தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து லேன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கான் முராத் கிட்ட. அப்போ லேன் கேட்குறான், சின்ன வயசில் நீ உடம்பு சரியாமல் போயிட்ட, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஹீரோயினுக்கு, இப்போ மறுபடியும் பேட் லக் வந்ததுனால மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசைப்பட்றாங்க உங்கள் வீட்டில், கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போது லேன் சொல்லுவான், ஆமாம் அப்படின்வான். உனக்கு அவளை பிடிக்கல கரெக்டாக அப்படின்னு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போது அங்கே அவ்வளோ பொண்ணுங்க இருந்தாங்களே, அதுவும் இல்லாமல் உன்னோட எக்ஸும் அங்கே தானே இருந்தா, அவள் பேரை சொல்ல வேண்டியதானே, ஏன்டா என் பேரை சொன்னேன் அப்படி சொல்லிட்டு முராத் கேட்பான். இப்போ லேன் சொல்லுவான், நான் யாராச்சும் பொண்ணுங்களை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ண தான் பார்ப்பாங்க ஹீரோயின் கிட்ட, இதே பையனை சொன்னேன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்ல, யோசிக்க மாட்டாங்கள்ல, அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது வந்து முராத் வந்து 2-3 வாட்டி கேட்பான், உனக்கே வந்து ஹீரோயினை பிடிக்கல, அவள் பார்க்க அழகாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து லேன் சொல்லுவான், இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து அவளை பிடிக்கல, அவள் ரொம்ப செல்ஃபிஷ்ஷு, ரொம்ப அனாயிங், அதனால எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்வான். அப்போது வந்து முராத் சொல்லுவான், சரி ஓகே, உனக்கு அவளை பிடிக்காதுன்னா அப்போ நான் வந்து அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது வந்து லேன் சொல்லுவான், ஏன் நீ பண்ணுற அதெல்லாம் பண்ணாத அப்படின்வான். அப்போ வந்து கேட்பான், ஏன் நான் பண்ணக்கூடாது, நீனா ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு முராத் கேட்பான். அப்போ லேன் சொல்லுவான், அப்படிலாம் இல்லை, இப்போ வந்து நீ அவளை ட்ரை பண்ணுன்னு தெரிஞ்சால் அவள் வந்து நீ ஸ்ட்ரைட்டுன்னு தெரிஞ்சிடும்ல, ஸோ நீ கே இல்லைன்னு தெரிஞ்சிடும், அதனால அது வேணாம் அப்படின்வான். அப்போ வந்து முராத் சொல்லுவான், இல்லை நான் அவளுக்கே தெரியாமல் தான் நான் ட்ரை பண்ணுறேன், அப்போ அவளுக்கு வந்து எம்எல் லவ் வந்துச்சுன்னா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், உன்னை கல்யாணம் பண்ணுற ஐடியா வந்து அவள் கிவ் அப் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லுவான். இந்த ஐடியாவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம லேனும் சொல்லுவான். ஸோ இங்கே 2 பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. இந்த சீன் அப்படியே இங்கே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோனோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து அவள் தங்கச்சி செம்மையா கத்துறா, நீ எதுக்காக இந்த கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணத்தினால உன்னோட உடம்பே நீ செல் பண்ணணுமா, நீ எதுக்காக மணிக்காக பண்ணுற மாதிரி தானே இருக்குது, நம்ம ஏன் இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சம்மந்தமே இல்லாமல் செம்மையாக கத்துவா ஹீரோயினை பார்த்து. நீ இந்த கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சி சொல்லுவாள். பட் நம்ம ஹீரோயின் எவ்வளோ ட்ரை பண்ணுவாள் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அப்பாவோட பில் இருக்குது, நிறைய கடன் இருக்குது, நம்ம இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, இந்த வீடை இழக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வாள். அவள் அங்கேருந்து புரிஞ்சிக்காமல் கத்திட்டு வெளியே போயிடுவாள். அப்போ ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை பார்த்து கேட்பா, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கண்டிப்பாக புரியுதுமா, நீ ஏதோ கவலைப்படாத, சீக்கிரமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கும் இந்த கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ வேணான்னு தான் சொல்லுவான், இப்போதைக்கு அந்த கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இங்கே வந்து ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவான், இல்லைம்மா நம்ம பண்ணலாம், ஏன்னா இந்த வீடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுருப்பா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் லேனை தான் காட்டுறாங்க. லேனுக்கு வந்து செம்ம ஃபீவராக இருக்குது. அப்போ அவங்க அம்மா கிட்ட தான் வந்து ரோத் சொல்லிகிட்ருக்கான், இந்த மாதிரி அவனுக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மாலாம் பயப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் வேணால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேனில் வேணாம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அங்கே வந்து லேனும் முராத்தும் இருக்காங்க வீட்டில், முராத்தோட வீட்டில். அப்போ வந்து முராத் தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறான் லேனை.
சாப்பாடு குடுக்குறது, மருந்து குடுக்குறது, ஹை ஃபீவரா இருக்கும்போது ரெட்யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு வந்து நம்மளுக்கு தெரியுது. அப்புறமா வந்து சீனில் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மெய்ட் வந்து சொல்றா, இந்த மாதிரி லேனோட பேரண்ட்ஸ் வந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த எபிசோட் 3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 4 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. See you in the next video. Bye bye.